Hi students, இன்னைக்கு நம்ம 8th standard max CBSE second chapter linear equation in one variable check your understanding one second sum பார்க்க போறோம். 5x plus 9 equal to 5 plus 3x. x உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம 9 எலிமினேட் பண்ணனும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க 9 எலிமினேட் பண்ணனும். அதுக்கு நான் 9 ஆல லெஃப்ட் ஹேண்ட் சைடுலயும் சப்ட்ராக்ட் பண்ண போறேன், ரைட் ஹேண்ட் சைடுலயும் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். Subtracting 9 from both sides. 5x plus 9 minus 9 equal to 5 plus 3x minus 9. Plus 9 minus 9 cancel ஆயிடும். 5x equal to 5 plus 3x minus 9. இந்த 3x right hand sideல இருக்கிறத left hand side transpose பண்ண போறேன். Transposing 3x to LHS left hand side. 3x left hand side la transpose ஆவறப்ப மைனஸ் ஆயிடும். 5x minus 3x equal to 5 minus 9. 5x minus 3x. 5x ல 3x போயிடுச்சுனா 2x வரும். 9 ல 5 போயிடுச்சுனா 4. இது ரெண்டுத்துல பெரிய நம்பர் 9. அதுக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிள் மைனஸ்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணோம். இப்போ ரெண்டு இடத்துலையும் காமன் ஃபேக்டரா இருக்கிறது 2. ஸோ டிவைட் போத் சைடு பை 2. டூ எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு minus 4 divided by 2. 2 1s are 2, 2 1s are 2 கேன்சல் ஆகும். 2 1s are 2, 2 2s are 4. மைனஸ் இருக்கு, அதனால minus 2 வரும். Therefore x equal to minus 2. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சுதுன்னா நீங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். See you and take care.